இந்த வீடியோவில் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் வந்து எப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ டாலர் சைன் வந்து காலமுக்கு முன்னாடி போடணுமா இல்லை ரோவுக்கு முன்னாடி போடணுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3, 6, 9, 12, 20 அந்த மாதிரி ரோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. பட் இதோட காலம் வந்து சேம் தானே, அப்படியே இருக்கா? காலம் அப்படியே இருக்குது, ஆனால் ரோ தானே மாறிக்கிட்டே இருக்குது. 2, 3, 6, 9. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலம் வந்து 2 தான், ஆனால் ரோ மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த கான்செப்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, காலம் அப்படியே இருக்குது. அந்த அப்படியே இருக்கிற இடத்துல தான் டாலர் சைன் போடணும். ஸோ இந்த இடத்துல எது அப்படியே இருக்குது? காலம் தான் அப்படியே இருக்குது, ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, இங்கே டாலர் சைன் வந்து இதுக்கு வந்து ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, காலம் அப்படியே இருக்குது. ஸோ காலத்துக்கு மட்டும்தான் போடணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இது. ஸோ இது ரோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, காலம் மட்டும்தான் அப்படியே இருக்குது. ஸோ காலம்னா முன்னாடி வரணும், ஏக்கு முன்னாடி வர டாலர் சைன் காலம், 1க்கு முன்னாடி வந்தால் அது வந்து ரோ வந்து ஃபிக்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போது எது காலம் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ காலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்படியே போட்டுக்கலாம். அடுத்த கான்செப்ட்டு இப்போ மேலே பார்ப்போம். காலம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த செல்லுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோ செல்லுக்கு பார்த்தோம், இப்போது காலமில் இருக்க செல்லு பார்ப்போம். காலமில் இருக்க செல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோ வந்து அப்படியே இருக்கும், ஆனால் வந்து எது சேஞ்ச் ஆகுது? காலம் தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே 2, இங்கே 3, இங்கே 5, இங்கே 25 அந்த மாதிரி ரோ சேமாக தான் இருக்குது, ஒரே ரோ தான், ஆனால் காலம் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ எது அப்படியே இருக்குது? ரோ அப்படியே இருக்குது. ஸோ அந்த அப்படியே இருக்கிறதுக்கு தான் ரோ தானே அப்படியே இருக்குது, அப்போது அதுக்கு தான் டாலர் சைன் போடணும். ஸோ இதிலே வந்து இன்ட்டு மேலே இருக்கிறது, இது வந்து மேலே இருக்கிறது எது அப்படியே இருக்குது? ரோ தான் அப்படியே இருக்குது. ஸோ வந்து 1க்கு முன்னாடி அந்த ரோவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு என்ன இதோட யூசேஜ் எதுக்குன்னா, நம்ம ஒன்றுத்துக்கு மட்டும் ஃபைன் பண்ணால் போதும், மற்றது அப்படியே ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இருங்க நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 6 3s are 18, 9 3s are 27. ஓகே, 50 × 5 250. கரெக்டாக ஆன்சர் வந்துச்சா? இப்போ நான் வந்து நம்ம அடுத்தடுத்த செல்லுக்கு அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும், அதனால தான் இப்போ நான் இதுக்கே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் அந்த மேலே இருக்கிறது மட்டுமே செலக்ட் ஆகியிருக்கும். இப்போ வேறு எதுக்கு? இப்போ நான் நடுவில் இப்போ 150K. இப்போ பாருங்கள், கரெக்டாக அது கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் கரெக்டாக செலக்ட் ஆகி வருதா? நம்ம ஒன்றுத்துக்கு மட்டும் ஃபைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணால் எல்லாத்துக்கும் ஃபில் ஆகும். ஸோ இது வந்து நிறைய எக்ஸலில் உள்ளுக்குள்ளே நிறைய யூஸ் பண்ணுவோம், எங்கே டாலர் சைன் யூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல காலம் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், 2, 3, 6, 9, 12 அந்த மாதிரி ரோ சேஞ்ச் ஆகும், ஆனால் காலம் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த செல்லுக்கு மட்டுமே பாருங்கள், காலம் இப்போ ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், காலம் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த அப்படியே இருக்கிறதுக்கு தான் நம்ம டாலர் சைன் போடுவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஈக்கு முன்னாடி டாலர் சைன் போட்டோம். ஏன்னா இது ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், காலம் ஏன்னா இப்போ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு செல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப், இப்போ இந்த செல்லை எப்படி சொல்லுவாங்க? இப்போ செலக்ட் ஆன இந்த செல்லை F323 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலம், அடுத்தது தான் ரோ. அதனால தான் நான் இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு காலம் தானே இதுக்கு அப்படியே இருக்கும், ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த காலமுக்கு மட்டுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஸ்டார் இந்த இடத்துல வந்து எப்படி ரோ வந்து அப்படியே இருக்கும், ஆனால் இங்கே காலம் தானே 2, 3, 5ன்னு சேஞ்ச் ஆகும், ரோ அப்படியே தானே இருக்குது. அந்த அப்படியே இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. எது அப்படியே இருக்கோ அங்கே தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், எது சேஞ்ச் ஆகுதோ அதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது டாலர் சைன். இப்போ இங்கே வந்து 2, 3, 6, 9னா ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், காலம் ஃபிக்ஸ்டு. அப்போ இந்த பர்டிகுலர் செல்லுக்கு எடுக்கும்போது ரோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதில் பண்ணக்கூடாது, அப்படியே எது இருக்குது? காலம். ஸோ காலமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே வந்துட்டு × 2ன்னு மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இதை பொறுத்த வரைக்கும் ரோ வந்து அப்படியே இருக்கும், காலம் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. ஸோ அப்படியே எது இருக்குது? ரோ. அப்போ அதுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் டாலர் இப்போது எஃப்க்கு முன்னாடி டாலர் சைன் வந்தால் அது காலம், எஃப்க்கு அடுத்த டாலர் சைன் வந்துச்சுன்னா அது ரோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வரும்.
இதுதான் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ். டாலர் சைன் கரெக்டாக எந்த இடத்துல போடணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம எது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போதோ சேஞ்ச் ஆகிட்டே போதோ அதுக்கு போடக்கூடாது. எது அப்படியே இருக்கோ அங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வரும். தேங்க்யூ.